ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? இனியா வந்து ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிதிஷ் தான் இனியாவோட ஹஸ்பண்டுங்கிற உண்மை வந்து ஃப்ரெண்டுக்கெல்லாம் தெரிய வருது. அப்போ இனியாட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க, எப்படி இனியா இப்படி ஒரு ஆளை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது அரேஞ்ச் மேரேஜாக இருக்காது. இப்படி ஒரு பையனை போய் யாராச்சும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? லவ் மேரேஜாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை போய் எப்படி இனியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இனியா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. வீட்டில் வந்து ஈஸ்வரியும் கோபி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இனியா வந்து ஹாலில் வந்து உட்காடுறாங்க. அப்புறமா கோபி கேட்குறாங்க இனியாக்கிட்ட, உன்னோட விஷயம் இந்த விஷயமெல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இனியா இருந்துக்கிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லி மறைச்சிட்றாங்க. நான் ஈஸ்வரி வந்து கோயிலுக்கு போகிறேன், நீ வர்றையா அப்படின்னு சொல்லி இனியாட்ட கேட்குறாங்க. இல்லை பாட்டி, நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி கிளம்புறாங்க. அப்புறம் 1 நிமிஷம் பாட்டி அப்படின்னு இனியாக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், அது எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லணும். நான் அம்மாவையும் அண்ணனையும் கூட்டிகிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வரேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா எழில் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. எழிலை பார்த்த உடனே இனியா வந்து கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். ஏன் இனியா என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கண் கலங்கி கேட்டுட்ருக்குறாங்க எழில். அப்புறமா உடனே பாக்கியாவும் செலியனும் வந்துடுறாங்க. அப்போ பாக்கியா வந்து எழில்கிட்ட பேச போக அதுக்கு எழில் சொல்கிறாங்க, நீ என்கிட்ட எதுவுமே பேசாதம்மா அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க. ஒரு வார்த்தை கூட இதை பற்றி என்கிட்ட நீ சொல்லலைல அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதுக்கு இனியா நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் என் ஃப்ரெண்டு எழில் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் டிவி நியூஸில் பார்த்துட்டு கேட்டனால தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, நான் அதனால தான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு வந்து எழில் சொல்லிகிட்டு இருக்காங்க. எழில் வந்து இனியாட்ட கேட்டுட்ருக்காங்க, அன்னைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்தப்போ கூட நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இனியா சொல்கிறாங்க, பரவாயில்ல, இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறேன், அதனால் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கணும்னு நினச்சேன். சரியான நேரத்தில் நீயும் வந்துட்ட, இதை நான் இன்றைக்கி இந்த முடிவு எடுத்தே ஆகணும்னு சொல்லி இனியா சொல்லிகிட்ருக்காங்க. இனியா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நான் வந்து நிதிஷை வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, என் பேத்தியோட கழுத்தில் இருந்த மஞ்சள் தாலி வந்து இன்னும் ஈரங்கூட ஆறலை, அதுக்குள்ளே விவாகரத்து வரைக்கும் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ஈஸ்வரி. நீங்கள் எல்லோரும் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு விவாகரத்து மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இனியா சொல்லிகிட்டு இருக்காங்க. எழில் சொல்கிறாங்க இனியாக்கிட்ட, நான் என்ன நினச்சேனோ அதை தான் இனியா நீயும் நினச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செலியன் சொல்கிறாங்க, இப்படிப்பட்டவனோட நீ வாழணுங்கிற அவசியமே கிடையாது, நாளைக்கே நம்ம ஒரு அட்வொகேட்டை பார்த்து டிவோர்ஸ்க்கு பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, இனியாவுக்கு விவாகரத்து வாங்குவது தான் கரெக்டாக இருக்கும், ஆனால் அதுக்கெல்லாம் இது வந்து நேரம் கிடையாது, பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்கு எழில் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க. அப்புறம் செலியனை எதுக்கு பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் இனியா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா, அவளுக்கு அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நிதிஷ் வீட்டில் இருக்கிறவங்க உடனே விவாகரத்து கொடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா நம்ம விவாகரத்து வாங்கிக்கலாம்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. அப்புறமா இனியா வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு இனியா கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து கலட்டி கையில் வச்சுருக்காங்க. அப்போ பாக்கியா வராங்க, அதை பார்த்துட்றாங்க. அப்போதைக்கு பாக்கியாகிட்ட இனியா சொல்கிறாங்க, அம்மா என்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கம்மா, இனிமேலெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த தாலியை பார்த்துட்டு கேட்குறாங்க பாக்கியா. அப்போ இனியா சொல்கிறாங்க, ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு நினச்சோம்னா அவங்கள ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிதாம்மா இதை வந்து கலட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாக்கியாவும் அதுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.